ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் இன் தமிழ். நான் உங்கள் செந்தில். இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஃபேமிலியோட இணைஞ்சிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வீடியோ பண்ணுறதுக்கும் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் போடுறோம். அந்த எஃபர்ட்டை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு 1000 லைக் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதுதான் டார்கெட்டாக வச்சிருக்கேன். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, இல்ல ஒரு எக்ஸ்கியூஸ்னே சொல்லலாம். நான் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றேன், எனக்கு காமர்ஸ் பேக்ரவுண்ட் இல்ல, எனக்கு நாலேஜ் இல்ல, நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்குங்க. இந்த கேள்விக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, கண்டிப்பா யார் வேணாலும் பண்ணலாங்க. பேசிக்கான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போதுங்க. நீங்க எந்த எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றீங்க அப்படிங்கிறது முக்கியமே இல்லைங்க. இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் யூஎஸ்ல நடந்துச்சுங்க. ஒரு தடவை என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 10 வயசு பசங்களை ஒரு குரூப்பை ரெடி பண்ணி, அதே மாதிரி சிஏ குரூப்ஸை ரெடி பண்ணி, இந்த 2 பேரையும் ஸ்டாக்ஸ் ஒரு 10 ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணுங்க, அந்த ஸ்டாக்ஸை ஒரு பாஸ்கெட்டில் போடுங்க, அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டோட ஒரு 10 வயசு பையன் என்னங்க போட்டி போட முடியும்? சிஏ என்ன பண்ணுவார், அவர் எல்லா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் தாறுமாறாக படித்து, அவருக்கு தெரியும் இந்த கம்பெனி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட நாலேஜ் இருக்கும். 10 வயசு பையனுக்கு என்னங்க தெரியும்? ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன விஷயங்களை பார்க்கணும்னு கூட ஒழுங்கா தெரியாது. சரி, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை 5 வருஷம் கழிச்சு தான் அதோட ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் அதோட ரிசல்ட்டை பார்த்தா 10 வயசு பசங்க செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, சிஏ பண்ணதை விட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்குங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 10 வயசு பையன் என்னங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்க போகிறான், இல்லை காமர்ஸ் படிச்சிருக்க போகிறான், இல்லை சயின்ஸ் படிச்சிருக்க போகிறான், அதிகபட்சம் கணக்கு, இங்கிலீஷ் படிச்சிருப்பான், சயின்ஸ் படிச்சிருப்பான், தமிழ் படிச்சிருப்பான். அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நீங்களுமே கண்டிப்பாக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டரை பீட் பண்ணுற அளவுக்கு கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிரியேட் பண்ண முடியுங்க. அதுக்கு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் போதும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் குழந்தைங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். குழந்தைங்க என்ன மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்களேன். அவங்க மேக்ஸிமம் அவங்க டீல் பண்ணுற ப்ராடக்ட்ஸை தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு கேட்பரிஸ் சாக்லேட் எங்கேருந்து வருது, அதே மாதிரி அவங்க சாப்பிட்ற சிப்ஸ் என்ன, அவங்க சாப்பிட்ற பிஸ்கெட்ஸ் என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்கள நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரிலேட்டடான ஸ்டாக்ஸை மட்டும் தாங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த குழந்தைங்க அந்த ப்ராடக்டோட கஸ்டமர்ஸாக இருந்தாங்க. ஸோ ஒரு கஸ்டமரை தாண்டி யாருக்குங்க தெரியும் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எது அப்படின்னு? நீங்கள் 10 சாக்லேட் சாப்பிட்ருப்பீங்க, கேட்பரிஸ் சாக்லேட்டோட பெட்டரான சாக்லேட் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டுக்கு வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் கேட்பரிஸ் சாக்லேட்டை தான் செலக்ட் பண்ணுவீங்க. பிரிட்டானியாவோட மேரி பிஸ்கெட்டை காலையிலையும் சாயங்காலமும் டீல நினச்சி திங்கிற குழந்தையா நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரிட்டானியா பிஸ்கெட்டை தாங்க நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி வச்சிருந்துச்சு. ஸோ சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபைங் ரிட்டர்ன் கிடைக்க தானே செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸோட லேடிஸ் தாங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்திருக்கு. பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆளுங்களை நம்ம ஜென்ஸாக பார்க்குறோம். பட் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா 100 பேர் எடுத்துக்கிட்டீங்க, 50 லேடிஸ் 50 ஜென்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ப்ராஃபிட்டபிளாக எண்டப் ஆகுறது லேடிஸ் தான். ஏன்னா அவங்க தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வீட்டு வேலைகள் இருக்கும், மற்ற குழந்தைங்களை பார்த்துக்கிற வேலைகள் இருக்கும், மற்ற வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் வேலைக்கு போவாங்க. அதுக்கு நடுவில் இதெல்லாம் திறந்து பார்த்துக்கிட்டு வாய்ப்பு இருக்காது. காசு கிடைக்கும் போது அதை காசில் அந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேசாமல் இருப்பாங்க. அதை விற்க மாட்டாங்க, திரும்ப திரும்ப விற்று வாங்க மாட்டாங்க. டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெட்டர் ரிட்டர்னை கொடுத்துருக்குது அப்படிங்கிறது ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வேண்டியது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச விஷயங்களில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஷேர்ஸில் போட்டுட்டு நம்பிக்கையோடு இருங்க. லாங் டேர்ம் ஒரு 3 to 5 years அதை பற்றி யோசிக்காதீங்க, கண்டிப்பாக ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கும். இன்னும் நிறைய நாலேஜ் வேணும், ஷேர் மார்க்கெட்டில் நான் அடுத்தடுத்த வெற்றிகளை காணணும்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த வீடியோஸ் வரணும் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டைம் கிடைக்கும் போது ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்துட்ருங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது, அதே மாதிரி யார் பெஸ்ட் புரோக்கர், அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் என்ன, கைட் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வாங்கலாம், ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, இது எல்லாத்த பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி அந்த வீடியோஸை பார்த்தா மட்டுமே போதும், ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாறலாம். நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் என்னென்ன பண்ணுறனோ, நான் என்னென்ன சக்ஸஸ் வழிகளுக்கு நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கனோ அது எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் வளரலாம், உங்களோட சேர்ந்து நானும் வளர தயாரா இருக்கேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இதுல விடுபட்ட கேள்விகள் பதில்கள் என்னென்ன அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோவில் திரும்ப வந்து சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க செந்தில். நன்றி, வணக்கம்.